அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 10/2/2026. அஷ்டமி திதி காலை 7:27 வரை. அதன் பிறகு நவமி திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் காலை 7:55 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். மந்த யோகம் காலை 7:55 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சுக்கிரன் புதனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? பரிகார பூஜைகள் செய்ய, நேர்த்திக் கடன் நிறைவேற்ற, ஆழ்குழாய் கிணறு அமைக்க, வழக்கு தொடர, மந்திரம் ஜெபிக்க, கடன் தீர்க்க, நகை மீட்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கை அடுத்தவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது வாழ்க்கை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வாழுற வாழ்க்கை அவரா எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு தாங்க வாழ்க்கை இருக்குது. அடுத்தவங்களை திருத்தி தாங்க உங்களுக்கு பழக்கமே தவிர உங்களை திருத்துகிற அளவுக்கு நீங்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது இல்லைங்க. எங்கும் எப்பொழுதும் சமூகத்திற்கும் உறவினர்களுக்கும் முன்னோடியாக, முன்னோட்டமாக, உதாரணமாக, எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படுதுங்க. வம்பு வழக்கில் சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அறிவுரையெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டாங்க. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நாம் நம்ம வேலையை கவனிப்போம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, எங்கே போனாலும் சிக்கலாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு இருக்கும், முன்கோபமும் கொஞ்சம் இருக்கும். அதனால் பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்குது. போட்டிகள் கொஞ்சம் இருக்கும், வதந்திகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமை, கொஞ்சம் கோபதாபங்கள், அதிகாரிகளுடன் சின்ன மோதல் போக்கு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அஸ்வினி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே கிடைக்குங்க. ஆனாலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நிறம் மாறிய இலையும் அறம் மாறிய மனிதனும் வாழ்வில் உபயோகம் இல்லாதவர்கள். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் அறத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இல்லறம் என்பது நல்லறம். அதனால தான் நீங்கள் அறத்தோடு வாழ்வீங்க,
ஒழுக்கத்தோடு வாழ்வீங்க. எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது, எங்களுக்குன்னு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் இருக்குது. அதை நாங்கள் விட்டு விலக மாட்டோம். நாங்கள் ஒழுக்கமாக இருப்போம், ஒழுங்காக இருப்போம். அடுத்தவர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு அறிவுபூர்வமான ஒரு உதாரணமாக இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலகும், தள்ளிப்போன விஷயங்கள்லாம் தேடி வரும், சீக்கிரமாகவும் முடியும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால தம்பி தங்கைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சொத்துக்கு மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்திலையும் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உதட்டுக்கும் உள்ளத்துக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான். உதடு சொல்ல துடிக்கும், உள்ளமோ சொல்லாமல் துடிக்கும். ஆமாங்க, அன்பாக இருக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க, உங்கள் நேசத்தில் இருக்கிறவங்க, அவங்கள நினச்சாலே உங்களுடைய இதயம் சில நேரங்களில் துடிக்க ஆரம்பிக்குங்க. ஆமாங்க, உயிருக்குயிராக உண்மையாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை உள்ளத்தில் வைத்து கொண்டு இறைவனாக நேசிக்கக்கூடியவர்கள், பாசமாக பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சல் இருக்கும். வீடு மனை சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரம் சரியாக இருக்குதா, வீடாக இருந்தால் அதாவது அப்ரூவல்லாம் இருக்குதா, சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் இருக்குதா, விளை நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு அப்ரூவல் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சொத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதாக இருந்தாலும். அதே போல் சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சகோதர வகையிலையும் கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன் இதெல்லாமே இருக்குங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நெருக்கடிகளையும் தாண்டி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். ராசிநாதன் புதனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே போல் கேதுவும் பலமாக இருக்கிறதுனால திடீர்னு கோவிலுக்கெல்லாம் போய் வருவீங்க. உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேலை நல்லா தான் இருக்குது, ஆனால் சம்பளம் என்னவோ எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால மகளுக்கு ஏதாவது நகை நட்டு வாங்கி வச்சோம்னா நல்லது தானே. இப்போவே தங்க வேலை தாறுமாறாக ஏறின்னு இருக்கு, இன்னும் எவ்வளோ ஏறப்போகுதுன்னு தெரியலையேங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம்
நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பது இழப்பல்ல, அதுவும் ஒரு வகையில் வெற்றியின் அடையாளம்தான். ஆமாங்க, ஆரம்பத்திலலாம் நீங்கள் யார் நல்லவங்க யார் அல்லாதவங்கன்னு தெரியாமல் எல்லாரும் நல்லவங்க தான், வெளுத்ததெல்லாம் பால் தான் அப்படின்னு பழகி இப்போ எல்லார்ட்டையும் நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க, அனுபவப்பட்டிருக்கீங்க. அதனால தாங்க பொய்யா யாராவது உங்களை புகழ்ந்து பேசினாலே உங்களுக்கு பிடிக்காதுங்க. உண்மைக்கு மாறாக யார் இருந்தாலும் அவர்களின் உறவுகளை துண்டித்து கொண்டு அதற்கு தனிமையே மேலென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் நீசகதியில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தலையிலே கொண்டு வந்து கட்டுவாங்க. அது வீட்லேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, நீங்கள் தான் திறமைசாலி, நீங்கள் தான் அதுக்கு தகுதியானவர், நீங்கள் நினச்சா இதை செய்து முடித்து கொடுக்கலாம் அப்படின்னு உங்கள் தலையிலேயே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. சில நேரங்களில் அது தர்ம சங்கடமாகவும் இருக்குங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் கொஞ்சம் செலவுகளும் சங்கடங்களும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதர வகையிலையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். வம்பு வழக்கு அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆனால் நாம் நினைக்கிற வேகம் வியாபாரத்தில் வரமாட்டேங்குது, கொஞ்சம் மெதுவாக தான் போயின்ட்டுருக்கு, லாபமும் சுமாராக தானே இருக்குன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சில முக்கியமான அலுவல்களை இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உலகின் மிகச்சிறந்த வைரங்கள் மனிதன் மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்களே, நல்ல எண்ணங்களே. ஆமாங்க, என்னமோ பூமியில் வைரம் கிடைக்கிது, எல்லாம் நிறையா இருக்குது, அணிந்து கொண்டால் அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நல்ல எண்ணங்கள் வைரத்தை விட வலிமையானவை, வைரத்தை விட அழகானவை. நல்ல எண்ணங்களால் வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்கள் மனதை அருமைப்படுத்துபவை, ஆனந்தப்படுத்துபவை. அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அணிகலன்களை விட வார்த்தைகளை அளவாக அளந்து பேசி அணிகலன்களை விட அதிக மதிப்பு பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் சூரியன். அப்படி இருக்கிறதுனால முடியாததை கூட இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. எல்லாருமே உங்களை பாராட்டி பேசுவாங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கிறது, அந்த கும்பாபிஷேக வேலைகளில் இறங்குறதுன்னு எல்லா வகையிலுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால செலவுகளை அதிகப்படுத்தி
பயன்படுத்திக்காதீங்க. சேமிப்பு இப்போ உங்களுக்கு அவசியப்படுது. அதனால் சேமிப்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த குளறுபடிகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் சரியாகும். உப்பு காரம் இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நண்பர் முன் அன்பை காட்டு, பெரியோரின் முன்பாக எப்பொழுதும் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு. ஆமாங்க, இதுதாங்க உங்கள் வாழ்க்கை தத்துவம். நண்பர்கள்னால் நீங்கள் எப்பொழுதுமே அன்போடு நடந்துப்பீங்க. ஆனால் எதிரி துரோகிகள் முன்னால் நாம் எப்படியாவது ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு இரவு பகலாக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நினச்சது எல்லாமே நிறைவேறும். தைரியத்தை கொடுக்குற இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். லாபாதிபதி தைரியத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. கண்டகச்சனியும் உங்களை ஒரு மாதிரி அப்படியே மனசெல்லாம் கரைய வச்சுன்னு இருக்காரு. உங்களோட நம்பிக்கையை அவர் சீர்குலைச்சின்னு இருக்காரு. ஆனால் அந்த ஒரு பாதிப்பை இன்றைக்கி சந்திரன் சரி செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இழந்த நம்பிக்கை மீண்டும் வரும். எதிர்பார்த்திருந்த உதவி எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். கூடுதல் வரி ஏதாவது கட்டுறதா இருந்தால் உடனடியாக கட்டிடுங்க. அதுக்காக தாமதப்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. பிள்ளைகளாலும் நல்லது நடக்குங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உள்ளத்தில் வலியை பூட்டி வைத்தால் அது மிகப்பெரிய பாரம். ஆனால் அந்த வலியை இறக்குவதற்கு ஒருவர் நம்பிக்கையானவர்கள், அன்பானவர்கள் கிடைத்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய வரம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனசில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. நம்மளால் அவங்களுக்கு எதுக்குங்க ஒரு தர்ம சங்கடம், ஏதோ நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது, அதை போய் அடுத்தவங்கள்ட்ட எதுக்கு சொல்லுவானுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் யாராவது நம்பிக்கையானவங்க உங்கள்கிட்ட சிலதை கேட்கும் பொழுது அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு தயங்க மாட்டீங்க. எங்கும் எப்போதும் இடம்பொருள் சூழல் தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய மன ஓட்டங்களை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக கோவப்பட்டீங்க, எதுவுமே நடக்கலைன்னு நீங்கள் சங்கடப்பட்டீங்க. சோர்வு களைப்பாக இருக்குது, மருந்து மாத்திரன்னே வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. எப்போ தான் நம்ம மனசுக்கு
பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியும்னு ஏங்கி தவிச்சிங்க. அந்த நிலை இன்றைய தினத்தில் மாறும். இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த உரசல் போக்கு மாறி இன்றைய தினம் அன்பு ஆதரவு உங்களுக்கு பெருகுங்க. அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட பேசலாம். அதுவும் நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது உறவுகள் அல்ல, உறவினர்கள் அல்ல, உன்னுடைய உணர்வுகள் தான். ஆமாங்க, அதனால தாங்க முதல்ல உங்களை நீங்கள் சரி பார்த்துப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் பேசிப்பீங்க. நாம் பண்ணுறது சரிதானா, நாம் போகிறதெல்லாம் சரிதானா, நாம் பேசுகிறது சரிதானா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே எப்பொழுதுமே தேர்வுக்கு உள்ளாக்கி கொள்வீங்க. அதனால தாங்க உறவினர்கள் ஒரு பக்கம் யோசித்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுடைய உணர்வு என்ன சொல்லுது அப்படின்னு யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து எழும்பும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிட்டாருங்க. காலையில் 7:55 வரைக்கும் தான் விசாகத்தில் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இன்றைக்கு விலகி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் காலையில் 7:55 அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. பலர் செய்த துரோகங்கள்லாம் இன்றைக்கி தான் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் அப்பப்போ நினைவுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி செய்தாங்க, இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான கோபதாபங்கள் மனசுக்குள்ளார எழும்புங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சாப்பாட்டில் உப்பு காரத்தை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிட்டாலே உணவின் அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது கொஞ்சம் அளவு ஒரேடியாக குறைச்சாலும் அப்புறம் கேஸ்ட்ரிக் ஆகும். கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 4 இட்லி சாப்பிட்றோமா, அதை 3 ஆக்கிக்கலாம். அது மாதிரி இருந்தோம்னா ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரனால் வயிற்றுக்குள்ளார வராமல் கொஞ்சம் இருக்குங்க. இன்றைய தினம் நண்பர்கள், உறவினர்கள் உங்கள்கிட்ட அதிக உரிமை எடுத்துப்பாங்க. ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்குறாங்க பார், நாம் அது மாதிரி போய் யார்ட்டையாவது கேட்டிருக்கோமா, நின்று இருக்கோமா, எப்படி கூச்சம் இல்லாமல் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சிலரை நினைத்து நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்னதாக ஏதாவது பெரிய அதிகாரிகள் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வதிலே தவறுகள் ஏதும் இல்லை. அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். வெற்றி கிடைத்தால் சந்தோஷம்தான், பெற்றுக்கொள்.
தோல்வி கிடைத்தால் கற்றுக்கொள். ஆமாங்க, அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் நாம் தீர்மானிப்போம். நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்க யார் குறுக்க நெடுக வந்துக்கிட்டு எல்லாம் நாம தான் இருக்கணும், நம்மோட முடிவாக தான் இருக்கணும். ஏன்னா நல்லதோ அல்லதோ நாம் தான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் தெள்ளத் தெளிவாக தன்னச்சியாக முடிவெடுக்கிறதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண் பார்வை கொஞ்சம் பார்த்துக்கிறதுனால டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிலருக்கு பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை சுக்கிரன் கொடுத்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, பழைய நகையை தந்துட்டு புது டிசைனில் நகை வாங்கிறதுன்னு இன்றைய தினத்தில் நீங்கள் பரபரப்பாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் உங்களுக்கு சந்திரன் அவர் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் அம்மாவோட சின்ன சின்ன கருத்து மோதல் வரவும் கூடும். அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க, அது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மலர்களில் விழும் பனித்துளி போல மலை போல துன்பங்கள் வந்தாலும் அதே நேரத்தில் பனி போல அவையெல்லாம் விலகிவிடும். ஆமாங்க, அந்த நம்பிக்கையில் தாங்க நீங்கள் இருந்துருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை எந்த காலத்திலையுமே வீண் போகாதுங்க. எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை பல வருஷமாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்பிக்கை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கல. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து சாதித்து காட்டிக் கொண்டிருப்பவர்கள், எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேனல் கட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணத்தால் அடிவயிறு வலிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அதிக காரம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மிளகாய் காரத்தை தவிர்த்துட்டு மிளகு காரத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால நெருப்பு கிரகங்களின் சூழ்ச்சியையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல உதவிகளெல்லாம் கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால என்னென்னமோ உங்களை பற்றி பேசிக்கிறாங்க, வதந்திகளெல்லாம் கிளப்பி விடுறாங்க. நீங்கள் படுற சிரமம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி வைப்பாங்க. அதை பார்க்கும்போது சில நேரம் நீங்கள் சிரிச்சுப்பீங்க. நம்மளை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் சிரித்து கொள்வதும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. பழைய பாக்கியில் வசூலாகும், பழைய சரக்குகளும் விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை கடினமல்ல, வாழ்வதும் கடினமல்ல. நம்மை சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பது தான் மிக மிக கடினம். ஆமாங்க, அதனால தாங்க சுற்றி இருக்கிறவங்கள திருப்திப்படுத்துறதுங்க ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப சிரமந்தாங்க. அதனால தான் இப்போ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. நாமே எதிர்நீச்சல் போட்டு போராடி முன்னுக்கு வந்துட்டுருக்கோம். இதில் போய் இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம பக்கத்தில் இருக்கட்டும், சுற்றி இருக்கட்டும். புரிஞ்சிக்காதவங்க விலகி போகிறாங்கன்னா போகட்டும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் புரிந்து கொள்பவர்களுடன் புரிதலுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அதிகாரமாக பேசுவீங்க. அதே மாதிரி ஆளுமைத்தன்மை இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகும். முடிவெடுக்க முடியாத சில விஷயங்களில் கூட இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி முக்கியஸ்தர்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே படுறதுனால அழகு ஆரோக்கியம் ஒரு பக்கம் அதிகமாகுங்க. சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. புது ரக ஆடை அணிகலன்களும் வாங்குவீங்க. அதே மாதிரி வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. மகளுக்கும் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையில் சின்ன சின்ன செலவினங்கள் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிக அளவு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதே போல் உங்களுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் உதவுனவங்களுக்கெல்லாம் அதிகமாக இன்றைய தினத்தில் நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க. அந்த நன்றி மறவாமை உணர்வோடு இன்றைய தினத்தில் செயல்படுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஏமாந்து போகிறத விட பெரிய வலி நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம், ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கோம்னு தெரியாமலேயே ஏமாந்து கொண்டிருப்பது தாங்க. ஆமாங்க, நீங்கள் எத்தனையோ பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நீங்கள் நம்பினீங்க. ஆனால் கடைசியில் எல்லாருமே முதுகில் குத்திட்டாங்க. இது நினைக்கும் போது சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் அதையும் தாண்டி இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோட வெற்றி நடை போடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அதெல்லாம் விலகும். தெளிவான சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. சின்ன வயசில் படிக்கும்போது எப்படி வெகுளியாக எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் போக போக ஏன் மனிதர்கள் இப்படி மாறிடுறாங்கன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எது சாப்பிட்டாலும் சரியாக வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. பேசாமல் கஷாயம் அப்படி இப்படின்னு போயிட வேண்டியதான்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே லோன் இருக்குது, இஎம்ஐ போயின்னு இருக்குது, பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்க செலவுக்கெல்லாம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது, எப்படி வாங்குவது? ஆனாலும் அதிகமான விலை ஆனால் குறைவான விலைக்கு வருது அப்படின்னு ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சுக்கிரனும் புதனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வண்டி வாகனம் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நல்லா இருந்தால் 2 நாள்
நாள் சுமாராக தான் இருக்குது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்தால் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரி இருக்குதே லாபம்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பார்க்கும்போது நம்மளை மரியாதையாக தான் நடத்துகிறாங்க. ஆனால் ப்ரொமோஷன்னு கேட்டால் மட்டும் முகத்தை தூக்கிக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டேயும் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் ஈழவேந்தன்னு கம்பராமாயணத்தில் கம்பர் அழகாக சுட்டி காட்டுகிறார். ஆமாங்க, காவைத்து கஞ்சி குடித்தாலும் கடன் இல்லாமல் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு தூங்கணும்னு பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே கடன் வாங்கணும்னு விருப்பம் கிடையாது, ஆசை கிடையாது. ஆனால் சில நிர்பந்தங்கள் நெருக்கடியால் கடன் வாங்கக்கூடிய சூழல் வருதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கடன் அப்படிங்கிற வார்த்தை, அந்த கடனுக்குரிய கிரகம் சனி பகவான் தான். லக்னத்துக்கு 6ஆம் இடம் தான் கடனை கொடுக்கக்கூடிய இடம். கடனுக்கு எடுக்கக்கூடிய இடமும் அதுதான், கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். அதில் இருக்கிற கிரகங்களை பொறுத்து தான், அந்த வீட்டுக்குரிய கிரகத்தை பொறுத்து தான் நம்ம கடனாளியா அல்லது நாம் கடன் இல்லாமல் சேமிப்புகளோடு இருக்கக்கூடியவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்க. பொதுவாக எதுக்கோ நாம் கடன் வாங்கலாம், நிறைய கடன்லாம் வாங்குவோம். வியாபார கடன் நிறைய கடன் வாங்கி போடுறாருங்க. பணமாக வாங்கி போடுறாரு, சரக்காக வாங்கி போடுறாரு. ஆனால் பிஸ்னஸ் ஒன்றும் பெருசாக வளர்ந்த மாதிரி தெரியலன்னு சிலரை பற்றி சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாபார கடன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம், இந்த 2 கிரகங்கள், இந்த 2 வீட்டுக்குரிய கிரகங்கள் 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ 6வது வீட்டுக்குரிய கிரகத்தோட பார்வைப்பட்டிருந்தாலோ அவங்க வியாபாரத்துக்காக பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய கடனை வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பெருசாக அதில் முன்னுக்கு வர முடியாது. அதனால் நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2வது வீடு 10வது வீட்டுக்குரிய கிரகம் 6ல் மறைஞ்சாலோ 6 சேர்ந்திருந்தாலோ வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, வியாபாரத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. கல்வி கடன் புதன் சனி பகவானுடன் சேர்ந்திருந்தால் கல்விக்காக, பிள்ளைங்களோட படிப்புக்காக அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு போயிருக்காங்க, பிஜி பண்ண போயிருக்காங்க, அதுக்காக லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கல்வி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கடுத்தது நகை கடன். சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்திருந்தால் நகை நட்ட அடகுகளை வச்சு, அதாவது பேங்க்கில் வச்சு அந்த மாதிரி லோன் எடுக்க வேண்டியிருக்கும், கடன் எடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி சுக்கிரனால் அந்த மாதிரியான அமைப்புகள் வரும். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் சனி பார்வை இருந்தாலும் அடிக்கடி நகை கடன், நகையை கடனாக, அதாவது லோனில் நகையை வச்சு லோன் வாங்கிறது, நகையை ப்ளட்ஜ் பண்ணி வாங்கிறது, இந்த மாதிரி எல்லாமே உண்டாகுங்க. வாகன கடன், அதாவது புதன் சந்திரன் சனி இந்த 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் அவங்க வாகன கடன் வாங்குவாங்க. இதில் சுக்கிரனையும் நாம் சேர்த்துக்கணும். லக்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலோ, 4க்குரிய கிரகம் 6ல் போய் மறைஞ்சிருந்தாலோ வண்டி லோனில் தான் இருக்கும். சிலர் உடனே அதை பைசல் பண்ணுவாங்க, சிலர் லோனில் இருக்கட்டும்னு சொல்லி விட்டு வைப்பாங்க. அது காரணம் இந்த காம்பினேஷன் உள்ளதாங்க. அதே மாதிரி சொத்து, இப்போ வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்குகிறோம். 4ஆம் இடம் சொத்து, வீடு, இதுக்கெல்லாம் உரிய இடம். அந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவானும் சேர்ந்திருந்தால் பெரிய சொத்து கடன்லாம் வாங்க வேண்டியிருக்கும். மாதத்துக்கு 6 லட்ச ரூபா கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பெரிய தொகையை மாதத்தவணையாக கட்டக்கூடிய அளவுக்கு பெரிய கடன் எல்லாமே இந்த கிரகங்கள் கொடுத்துருங்க. திடீர் கடன் சிலர்லாம் இருக்கும். நல்லா இருந்தாருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, சம்பாதிச்சார், வீடெல்லாம் கட்டினார், எந்த கடங்கச்சி எதுவுமே கிடையாது, ஆனால் திடீர்னு கடனாளி ஆகிட்டாருங்க அப்படின்னா அது காரணம் என்ன? குரு பகவான் லக்னத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 6ல் போய் மறைஞ்சிருந்தாலோ, 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருந்தால் திடீர் கடன் வந்துடும். தவிர்க்க முடியாத கடனாக, அடைக்க முடியாத கடனாக வந்துடும். அதே மாதிரி பிறவிக்கடன். அது என்னங்க பிறவிக்கடன்? ஆமாம், போன பிறவிலேருந்தே வாங்கிட்டு வர கடன்லாம் இருக்குல்ல. அதான் லக்னாதிபதியுடன் கேது இருந்ததுன்னா, 6ஆம் இடத்துல கேது இருந்தாலும் பிறவிக்கடன். கடந்த ஜென்மத்தில், அதாவது போன ஜென்மத்தில், ப்ரீவியஸ் பர்த்தில் பட்ட கடனெல்லாம் அடைக்கிறதுக்காக, யாராட்டெல்லாம் வாங்கியிருந்தோமோ அதெல்லாம் அடைக்கிறதுக்காக இந்த பிறவியில் பிறந்திருப்போம். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் 6ல் கேது இருந்தாலோ, 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் கேதோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ பிறவி கடன் அடைக்கிறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம்னு அர்த்தம்.
அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடன்லாம் இருக்குது, நிறைய கடன்கள் இருக்குது. இதெல்லாம் பழமையான ஜோதிட நூல்கள்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. நாளைய தினத்தில் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழிங்கிறத விரிவாக பார்ப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.